மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபை, இரக்கம், தயவு இன்னும் கூட அவருடைய மகத்துவமான சத்தியங்களை தியானிக்க தேவன் தாமே கிருபை பாராட்டியிருக்கிறார். அந்த வண்ணமாக முதலாவதாக சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு கர்த்தர் இயேசு வழியாக நன்றிகளும் துதி ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்போ நாம பார்த்து கொண்டிருக்கின்றோம் கர்த்தர் இயேசு பேசிட்ட ஓமை. அதிலும் கடந்த வாரம் ஜெபத்தை குறித்தான ஒரு ஓமையை நாம் பார்த்தோம். பாதி ராத்திரியில வந்த சிநேகிதன். அப்போ இன்னைக்கு கூட தொடர்ந்து ஜெபத்தை குறித்தான இன்னொரு ஓமையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய தலைப்பானது அநீதியான நியாயாதிபதி. அநீதியான நியாயாதிபதி. வாசிக்கலாம் வசனம், லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் லாஸ்ட் வீக் நம்ம பாதி ராத்திரியில வந்த சிநேகிதன், அதுல நம்ம எப்படி ஜெபிக்கணும்னாக்கா வருந்தி கேட்க வேண்டும். அதாவது ப்ளீஸ் ப்ளீஸ் வருந்தி கேட்க வேண்டும் ஜெபத்துல. அப்படி பார்த்தோம். ஆனா இன்னைக்கு எப்படி பார்க்கிறோம்னாக்கா சோர்ந்து போகாமல். And he spake a parable unto them to this end, that men ought always to pray, not to faint. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். அப்ப இந்த parable, இந்த ஒரு ஓமையை அப்படியே நம்ம வாசிக்கலாம். பிறகு அதோடைய அர்த்தத்தை தியானிக்க நாம் முயற்சி செய்யலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வரை. The Luke chapter 18 verse 2 to 8. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கு என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த ஓமை மறுபடியும் நாம் சொல்றோம் ஜெபத்தை குறித்தான காரியங்கள். இந்த ஓமையில ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. அதாவது தேவனிடத்துல நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். ஆனா அதே பாயிண்ட் பார்க்கணும்னாக்கா லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் வருந்தி கேட்கணும்ன்றது இல்லைங்களா? அதே அடிப்படையில தான் இந்த ஓமையில இருக்குது. வாசிக்கலாம் வசனம், லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? பாத்தீங்களா? பாயிண்ட் என்னன்னாக்கா இரவும் பகலும் இல்லைங்களா? அப்போ இரவும் பகலும் நம்ம வருந்தி கேட்கிறவராக இருக்க வேண்டும். அப்போ ஒரு புது சிட்டிய வாழ்க்கையுடைய ஜெபம் கூட ரொம்ப முக்கிய அவசியம்னாக்கா நம்முடைய அந்த ஒரு எண்ணம், அந்த நோக்கம், அந்த விருப்பம் வருந்தி கேட்கிற ஜெபமாக கூட இருக்கணும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப கர்த்தர் இயேசு கூட பிதாவுடைய தேவனத்துல ஒரு ஜெபிக்கிறார். அவரு கூட இந்த மாதிரி வருந்தி கேட்டுத்தான் பெற்றுக்கொண்டார் என்றது கூட நம்ம பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், சரி, இந்த ஓமை
இன்னைக்கு பார்க்கிற ஊமை லூக்காம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8. தலைப்பானது அநீதியான நியாயாதிபதி. The parable of unjust judge. இதோட பேக்ரவுண்ட் என்ன நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் தி பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் parable? இந்த ஊமையுடைய பின்னணி என்ன பார்க்கும்போது, முதலாவது சோர்ந்து போகாமல் நாம் அடிக்கடி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது சோர்வு, டிஸ்கரேஜ்மெண்ட் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது அன்பார்ந்த சகோதர சகோதரிகள். உதாரணத்துக்கு நம்ம எளிமையா நம்ம பார்த்தோம். வெரி பேசிக்லி நம்ம பார்க்கும்போது, நம்ம அடிக்கடி நம்முடைய சகோதரர்கள்ட்ட நம்ம ஜெபத்தை குறித்து நம்ம அவங்க கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெரியப்படுத்துவோம். ரொம்ப இயல்பா எப்படின்னாக்கா, பிரதர் இந்த காரியத்திற்காக பல வருஷமா நான் ஜெபிக்கின்ற பிரதர், ஆனா ஒரு பலனும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சோர்ந்து போக வாய்ப்பு இருக்கின்றது. அப்ப அந்த சோர்ந்து போய் வாய்ப்பு இருக்கும்போது இங்க தான் சொல்றாரு, நீங்க சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். அப்போ ஒரு புதுசுட்டிய வாழ்க்கை எதுக்கெல்லாம் சோர்ந்து போயிடுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்கா, முதலாவதாக வாசிக்கலாம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஊமையை சொன்னார். அப்போ ஒரு புது சிருஷ்டி தேவனுடைய பிள்ளைகள் ஜெபம் செய்வதற்கு கூட சோர்ந்து போயிடுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் சோர்வு. ரெண்டாவது சோர்வு, எதுலெல்லாம் சோர்வு வந்துடும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரோமர் 2:7. நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு சோர்வு, அது ஜெபம் செய்யறதுக்கு ஒரு சோர்வு வந்துடும். ரெண்டாவது நற்கிரியை செய்வதற்கு சோர்வு வந்துடும். அதாவது நம்ம நல்லதுதான் செய்வோம் அப்படின்னு நினைப்போம், ஆனா பலன் கிடைக்காது. எஸ் எஸ் ஐ வில் டு இட். எஸ் 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 ஐ வில் டு. ஓகே, ஐ வில் டு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப ரெண்டாவது நம்ம பார்த்தோம், ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அப்போ எங்க சோர்வு வந்துடும்னாக்கா, ஒருத்தர் நல்லது செய்வாரு, அதுக்கே உரிதான சில பலன் கிடைக்கலனாக்கா அவர் சோர்ந்து போயிடுவார். அடுத்து ஒரு புது சிருஷ்டிக்கு சோர்வு எதுலெல்லாம் வரும்னாக்கா, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஜெபம் செய்யறதுல ஒரு சோர்வு வந்துடும், நற்கிரியை செய்யும் போது ஒரு சோர்வு வரும், இப்ப நன்மை செய்யறதுல கூட சோர்ந்து வந்துடும். அப்ப நன்மை செய்தாலும் கூட சில சோர்வுகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது அன்பார்ந்த சகோதர சகோதரிகள். அப்ப தொடர்ந்து ஒரு புது சிருஷ்டிக்கு எதுலெல்லாம் சோர்வு, ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் வரும்னாக்கா, இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். எபிரியர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். The book of Hebrews chapter 12 verse 5. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்றையை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. பாருங்க, இது ரொம்ப வித்தியாசமாகுது. அப்போ தேவன் கிட்ட வரும்போது சில காரியங்கள், இது விசேஷமாக நம்மை உருவாக்க, நம்மை வடிமையடைக்க, என்ன மாதிரினாக்கா இயேசு கிறிஸ்துவின் சாயலாக, the image of Christ. அப்படி தேவன் நம்மை வடிமை அமைக்கும் போது நமக்கு சோர்வுகள் வரும். இது கூட ஒரு விதமான சோர்வு. நெக்ஸ்ட், ஊழியம் செய்வதில் கூட சில டைம்ல சோர்வு வந்து, இது ரொம்ப டேஞ்சரஸ். அங்கத்தான் நிறைய நம்ம கூடவே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள்
ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் எடுத்துன்னு வந்துருவாங்க. அதுல நம்முடைய மனசு என்ன ஆயிடும்னாக்கா, வேண்டாப்பா இனி ஊழியம் வேணாம் அப்படின்ற ஒரு சிந்தனைக்குள் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. வாசிக்கலாம் வசனம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 Corinthians chapter 4 verse 1. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றதனால் சோர்ந்து போவதில்லை அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில அவர் ஊழியம் செய்வது போது அநேக சோர்வுகள், டிஸ்கரேஜ்மெண்ட் வந்ததை நான் பார்க்கிறேன். அடுத்து நம்முடைய உடன்படிக்கை ஜீவியத்தில் அந்த புது சிருஷ்டி வளர்க்கும் போது அநேக சோர்வுகள் வரும். வாசிக்கலாம் வசனம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 Corinthians chapter 4 verse 16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப புறம்பான மனுஷன், பழைய மனுஷன் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலையில கூட நமக்கு சோர்வு வரும். அதாவது நம்முடைய மாம்சம் இதற்கு ஒரு சில துக்கம், நம்முடைய மாம்சம் இதற்கு சில கவலைகள் வரும்போது நாம் சோர்ந்து போயிடுவோம். அப்படிப்பட்ட நிலையில நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய உள்ளான மனுஷன் புதிய சிருஷ்டி வளர்ந்து கொண்டிருக்கிறது, இது தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னு நம் சிந்தைக்குள் எடுத்துக்கொள்ள வர வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப பார்த்துட்டோம், ஒவ்வொரு தோல்வியிலையும் நம்முடைய மாம்சம் சாகும்போது, சாக ஆரம்பிக்கும் போது, அதே சமயத்துல மறந்துடாதீங்க, புது சிருஷ்டி வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில தோல்விகள், சில அவமானங்கள், சில பாடுகள், சில நிந்தைகள் எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புதிய சிருஷ்டி, அந்த புதிய சிந்தை வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அடிப்படையில புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பாயிண்ட்ல இப்போ நீங்க இந்த வசனத்தை வாசிப்பாங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போறதில்லை. காரணம் என்னன்னாக்கா, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாகப்படுகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப நிறைய காரியங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல இருக்குது சோர்வு. அப்ப நம்ம சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்றோம். அதிலும் விசேஷமாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஜெபம் செய்வதில் சோர்ந்து போகவே கூடாது. அப்போ ஜெபம் செய்யும் போது நிறைய சோர்வுகள் ஒரு புது சிருஷ்டிக்கு வரும். அதை நாம் எடுத்து போட வேண்டும். அந்த சமயத்துல தான் நாம் இன்னும் ஊக்கமாக, அந்த சமயத்துல தான் நம்ம இன்னும் உறுதியாக ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில வேலை எந்த காரியத்துக்காவது சோர்வு வந்துட்டாலும், ஆனால் ஜெபம் செய்யற விஷயத்துல நாம் சோர்ந்து போகவே கூடாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், காரணம் ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப சந்தோஷமான நேரம் எந்த நேரம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி போட்டாக்க, தேவனுடைய சமூகத்துல அந்த கிருபாசனத்துல வந்து ஜெபிக்கிற நேரத்தான் ஒரு புதிய சிருஷ்டிக்கு ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான தருணம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், ஒருவேளை அந்த சமயம் தான் ரொம்ப கஷ்டமான நேரம் கூட நாம் சொல்லலாம். இன்னும் சரியா நம்ம புரிஞ்சுக்கணும்னாக்கா, யார் ஒருவர் தேவனுடைய சமூகத்துல வந்து ஜெபிக்கவில்லையோ அவரு சரியாக தேவனுடைய பிள்ளைக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி இன்னும் காட்டலன்னு தான் அர்த்தம். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்போ நம்முடைய நேரம், நம்முடைய சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு புது சிருஷ்டி ஜெபம் செய்யவர்களாக இருக்க வேண்டும். அதைதான் நம்ம அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவோம். என்ன விஷயம்னாக்கா, இப்போ ஒரு கப்பல், ஒரு ஷிப்பு கடல்ல கவிழ்ந்துச்சு, முழுங்கி போச்சு. அந்த ஷிப்ல இருந்தவங்க எல்லாமே எல்லாரும் செத்துடுறாங்க. ஆனா ஒரு 3 பேர் மட்டும்
தப்பிச்சிடுறாங்க ஷிப்ல. ஆனா நடு கடலில் தத்தளிச்சு கொண்டிருக்கின்றார்கள். அந்த சமயத்துல இன்னொரு கப்பல் வந்து அவருடைய அருகாமையில வந்துட்டு ஒரு கயிறு போடுறான். அந்த கயிறு அவங்க ஒருவேளை அந்த கயிறை பிடிச்சு ஏறி வந்துட்டாக்கா, அந்த கயிறு தான் அந்த மனுஷர்களுக்கு எதிர்காலம், அந்த கயிறு தான் அந்த மனுஷனுக்கு ஒரு ஜீவன். அந்த கயிறை பிடிச்சு மேல வந்துட்டாக்கா அவங்க பிடிச்சுக்குவாங்க. அந்த கயிறு எனக்கு வேண்டாம் என்று சொல்லிட்டாக்கா அந்த நடு கடலில் அவங்க முழுங்கிடுவாங்க. அப்படியே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஜெபம் என்பது அவருடைய எதிர்காலம், ஜெபம் என்பது அவருக்கு ஜீவியம், ஜெபம் என்பது எல்லாமே அவருக்கு தான். அன்பார்ந்த சகோதர சகோதரி, காரணம் பிதா பரலோகத்தில் இருக்கிறார், மறந்துடாதீங்க. நாம பாவ சரீரத்தில் இருக்கிறோம். இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு தேவனிடத்துல ஒரு தொடர்பு வைக்கும்போது அதுதான் ஜெபம். எப்படி தேவன் அந்த தொடர்பை அங்கீகரிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். ஒரு வசனம், ரொம்ப பரிச்சயமான வசனம் தான். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 Peter chapter 3 verse 12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்காய் கவனமாய் இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மீது நோக்கமாய் இருக்கிறது. அப்போ எப்பெல்லாம் நம்ம ஜெபம் செய்கிறோமோ பிதாவாகிய தேவனுடைய கண்கள் நம்ம மேல இருக்கின்றது. தேவன் இப்போ இப்போ இந்த தருணத்துல பரலோகத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறார்னாக்கா, பிதாவாகிய தேவனும் கர்த்தர் இயேசுவும் நம்ம தான் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் நம்ம எளிமையா சொன்னோம்னாக்கா, என்னுடைய பிள்ளைகள் எப்போ கூப்பிடுறாங்களோன்னு அவருடைய செவியை திறந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். இதுதான் இதை குறித்து பிரதர் என்ன சொல்றாருனாக்கா, தேவன் உங்ககிட்ட எவ்வளவு அருகில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள ஜெபம் செய்யுங்கள், உடனே இம்மிடியட்லி அவர் உங்களுடைய பக்கத்துல வந்துடுவார் சொல்றார். அப்ப எப்போதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஜெபம் அவசியம் இல்லை என்று தோன்றுகின்றதோ அந்த தருணம் தான் ஜெபம் செய்கிற ஒரு தருணம். அப்ப நம்ம ஒரு புது சிருஷ்டி எப்போ ஜெபிக்கணும்? when we have to pray அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்கா, நம்ம ஜெபிக்க வேண்டிய 3 முக்கியமான காரணங்கள், 3 முக்கியமான தருணங்கள். எப்போதெல்லாம் ஜெபிக்கணும்னாக்கா, நாம் துக்கமா இருக்கும் போது நாம் ஜெபிக்க வேண்டும், நாம உச்சபட்ச சந்தோஷத்துல இருக்கும் போது நம்ம ஜெபிக்க வேண்டும், நாம கவலையா இருக்கும் போது நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படின்னா என்ன சொல்ல விரும்புறாருனாக்கா, நம்முடைய வாழ்க்கையே ஜெபம் 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 தான். இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரி, ஜெபத்தை குறித்து பிரதர் என்ன சொல்றான்னு பார்க்கும்போது, அப்போ சுமூகமான சூழ்நிலையில நாம் ஜெபம் செய்வதை விட்டு விட்டால் அது ஆபத்து, that is dangerous. அந்த சமயத்துல தான் ஜெபம் செய்வதற்கு விட்டுவிட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் அந்த சூழ்நிலை தான் மிக மிக முக்கியமாக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், ஏன் சுமூகமான சூழ்நிலையில நாம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாக்கா, காரணம் அநேக நேரம் ஒரு தேவனுடைய பிள்ளை விழுவதற்கு அந்த சுமூகமான சூழ்நிலை தான் காரணம். அந்த நேரத்துல தான் நாம் அதிகமா ஜெப ஜீவித்துல நாம் வரணும். ரொம்ப எளிமையா சொல்லிட்டாக்கா, நான் நல்லா இருக்கிறேன் பிரதர், ரொம்ப சமாதானமா இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு எப்ப மனசுல வருதோ இம்மிடியட்லி கிருபாசனத்துல போயிட்டு ஜெபிக்கிறேன். அப்போ ஜெபத்துல பிதா மட்டும் கவனித்துக் கொண்டிருக்கின்றாரா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டா இல்லைங்க, அவரோட கூட இன்னொரு விஐபி கூட கவனித்துக் கொண்டிருக்கிறார். யாருனாக்கா சாத்தான். அப்போ இந்த ஜெபம் தான் நமக்கு விரோதமாக வரக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து, சம் டேஞ்சரஸ்ல இருந்து நம்மை ஜெபிக்க இந்த ஜெபம் ஒரு கருவியாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்போ ஒரு புது சிருஷ்டி எப்போ ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், யாருக்காக ஜெபிக்கணும்?
அப்படி எல்லாம் ஒரு கேள்வி போட்டாக்கா ஒரே வசனத்துல வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். The book of Ephesians chapter 6 verse 18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். பாருங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து நிதானமா வார்த்தைக்கு வார்த்தை நம்ம தியானிக்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரி பார்க்கலாம். எந்த சமயத்திலும் அப்படின்னாக்கா நம்ம ஜெபம் செய்யற தருணம் எப்பனாக்கா ஒரு குறிப்பிட்ட நேரம் என் ஜெப நேரம் அப்படின்னு ஒதுக்க கூடாது. எந்த சமயத்திலும், இங்கிலீஷ்ல praying always with all prayer இருக்குது. அப்ப எப்போதும் நாம் ஜெபம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது அதுக்கே ஒரு குறிப்பிட்ட நேரம், அதுக்கே குறிப்பிட்ட ஒரு வாய்ப்பு அப்படியெல்லாம் நம்ம காத்து கொண்டிருக்க கூடாது. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும். அப்போ எல்லா டைம்லும் ஆல்வேஸ் we should pray. என்ன பிரேயர் பண்ணோம்னா சகல விதமான விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும்னாக்கா எல்லா விதமான விண்ணப்பத்தையும் எல்லா விதமான வேண்டுதலையும் அப்பா கிட்ட நம்ம சொல்லணும். இதுதான் அது. அப்பா கிட்ட வந்துட்டு இதை மறைச்சிடலாம், அதை மாத்திரம் சொல்லலாம் அப்படின்னு எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது. அப்பாங்க நம்ம அப்பா கிட்ட எல்லாம் தெரியப்படுத்துறது நம்முடைய பிரதான கடமையா இருக்கு. அப்போ சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, இது ரொம்ப முக்கியம். ஆவியினாலே இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னாக்கா, நாம இந்த உலகத்துல வாழ்கின்றது அந்நியரும் பரதேசியம் தான். இட்ஸ் a temporal life in this world. ஆனா ஆவியினால ஜெபம் பண்ணாக்கா நம்ம சொந்த ஊரு பரலோகம். அப்போ நாம எப்போ பரலோகம் போகின்றோமோ அதே சிந்தையோட தான் ஜெபிக்க வேண்டும். அப்போ நம்முடைய மைண்ட், நம்முடைய ஆட்டிடியூடு, நம்முடைய கண்ணு, நம்முடைய ஆம்பிஷன் எல்லாமே பரலோகத்துக்குரிதான காரியங்கள் இருக்கணும். ரொம்ப எளிமையா சொல்லிட்டாக்கா, பிதாவாகிய தேவனும் கர்த்தர் இயேசுவும் அங்க இருக்கக்கூடிய சேனைகளின் தூதர்களை பற்றியே நம்முடைய தியானங்களா இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதனாலதான் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும். அது ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணி விட்டுட கூடாது. ஜெபத்துல ஒரு உறுதித்தனம், விடாப்பிடி, அதுதான் வருந்தி கேட்கிறது. தேவன் கிட்ட உறுதியான விசுவாசத்தோட நாம் ஜெபிக்க வேண்டும். மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும். அது ரொம்ப முக்கியம். அப்ப நம்மளோட போக்கஸ் வந்து பரலோகத்தான். ஆனா பூலோகத்துல நம்முடைய மைண்ட் எப்படி இருக்கணும்னாக்கா, சபையில இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், பெங்களூர் பட்டணத்துல இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், உலகத்துல இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் எல்லாத்தையும் நம்ம ஜெபத்துல எடுத்துன்னு வரணும். அதுலயும் விசேஷமாக சபையை நடத்தக்கூடிய மூப்பர்கள், உதவிக்காரர்கள், ஊழியக்காரர்கள், சகோதரர்கள், சகோதரிகளுக்காக விசேஷித்த ஜெபத்துல இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், காரணம் நம்மை அவங்க தாங்க வேண்டும், அவர்கள் நம்ம தாங்க வேண்டும். இது தாங்க. அப்போ பரிசுத்தவானுக்காக பண்ணும் ஜெபத்தை வேண்டுதலையும் விழித்துக் கொண்டிருங்கள். that is very very important. விழித்துக் கொண்டிருக்கின்ற, வாட்சிங் அண்ட் praying. அப்போ விழித்துக் கொண்டிருக்கணும்னாக்கா என்னன்னாக்கா, ஜெபம் செய்து நம்ம இழந்துடக்கூடாது, தூங்கிடக்கூடாது, உதாசீனப்படுத்திடக்கூடாது. இதை பார்க்கும்போது நாம கேட்ட சத்தியம், நமக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய திட்டம், எந்த காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இந்த கால கணக்கு ரட்சிப்பு குறித்தான ஒரு விழிப்புணர்வு நமக்கு எப்போதும் இருக்கணும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப இதுதான் பாயிண்ட். இந்த பாயிண்டோட இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். எபிரியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். The book of Hebrews chapter 4 verse 16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும்
ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரி, எத்தனை தடவை இந்த வசனத்தை நம்ம தியானித்திருக்கோம். இந்த வசனத்தை என்ன நம்ம கிட்ட பேசுதுன்னாக்கா, இதுக்கு உயிர் இருக்குது, இதுக்கு ஜீவன் இருக்குது. This verse says my privilege. அதாவது ஆசரிப்பு கூடாரத்துல கர்த்தர் இயேசு ransom sacrifice பண்றதுக்கு முன்னாடி நம்முடைய accessibility up to the holy தான். மோஸ்ட் holy போக முடியல. ஆனா எப்போ கர்த்தர் இயேசு அந்த ஈடுபலி கொடுத்துட்டாரோ அந்த புண்ணியத்தின் நிமித்தமாக அந்த திரை ரெண்டாக கிழிந்து from the court you can see the accessibility to the most holy. இது தாங்க என்ன பாயிண்ட் சொல்றாங்கன்னாக்கா, let us therefore come boldly unto the throne of grace. Where is the throne of grace? It is there in the most holy. அப்போ ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்றால், இரக்கத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம், தேவனிடத்தில் நிறைய சகாயம் கூட செய்த கிருபையை நாம் பெற்றிருக்கின்றோம். அடிக்கடி அடிக்கடி நம் கிருபாசனம், கிருபையின் சிங்காசனத்துல தைரியமா நம்ம வர்றதுக்கு ஒரு பிரிவிலேஜ் தான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரி, let us therefore come boldly unto the throne of grace that we may obtain the mercy and find grace to help in time of need. What a precious promise. நாம் அதை வாக்குத்தத்தம். அன்பார்ந்த சகோதர சகோதரி, இன்னொரு வசனம் பார்க்கலாம். 1 தெசலோனிக்க 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 தெசலோனிக்க chapter 5 verse 17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரே ஒரு வார்த்தையில இருக்குது. pray without ceasing. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் முழங்கால் படிட்டு இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், அதோட அர்த்தம் அல்ல அன்பார்ந்த சகோதர சகோதரி. அப்போ ஜெபம் செய்யற தருணத்துல அந்த ஜெப சிந்தை எப்போது நமக்கு இருக்க வேண்டும். ஜெப சிந்தைனாக்கா அந்த ஜெப ஆவி, the spirit of prayer should be always within us, among us. இதுதான் பாயிண்ட் அன்பார்ந்த சகோதர சகோதரி. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். the book of Hebrews chapter 12 verse 3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிரதர் எனக்கு ஜெபம் பண்ண மாதிரிலாம் சோர்வு வருது, ரொம்ப டிஸ்கரேஜ் ஆயிடுறேன், மனம் ஒடிஞ்சு போயிடுது அப்படின்னும் போது நம்ம யாரை பார்க்கணும்? நமக்கு ஓடி முடித்த ஃபோர்ரன்னர் கர்த்தர் இயேசுவை பார்க்கணும். அப்போ நமக்கு சோர்வு, உபத்திரவம், பலவீனம் வரும்போதெல்லாம் நாம் ஒருத்தரை நினைக்கணும். இதே பூமியில தான் அவர் மனுஷகுமாரனா வந்தார். அவர் பாடுபட்டார், அவமானப்பட்டார், துப்பப்பட்டார், கொட்டப்பட்டார், கேவலமான வார்த்தைகளை பேசப்பட்டார், இத்தனையுமே அவர் சகித்தார். இப்போ பிதாவின் வலது பரசத்தில் வீட்டிருக்கிறார். இதுதான் நம்ம மைண்ட்ல வரணும். நானும் இப்படிப்பட்ட பாதை, நானும் இப்படிப்பட்ட ஒரு வழியில, நானும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கடந்து போனால் அவரை போலவே அவரோட பாடுகளை சகிப்போமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அந்த மாதிரி கர்த்தர் இயேசுடைய அடிச்சோடுகளை பின்பற்றுவதாக நாம் ஓட வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரி, வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். பார்த்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரி, சோர்வு சோர்வு அதை நம்ம சோர்ந்து போகாமல் நாம் காத்து கொண்டால் ஏற்ற காலத்துல நம்மை பிதாவாகிய தேவனும் கர்த்தர் இயேசுவும் நம்மை உயர்த்துவார். இங்க தாழ்மை காட்டினாதான் அங்க உயர்த்துவார். அன்பார்ந்த சகோதர சகோதரி, இதுதான் சில இந்த ஓமையோட இன்ட்ரோடக்ஷன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். The Gospel of Luke chapter 18 verse 1. எப்பொழுதும்
வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். இப்ப ஓமைக்குள் போய் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்ப இந்த ஓமையில கொஞ்சம் கவனிங்க, ரெண்டு கதாபாத்திரத்தை நம்ம பார்க்கணும். ஒண்ணு அநீதியுள்ள நியாயாதிபதி, த அன்ஜஸ்ட் ஜட்ஜ். ரெண்டாவது ஒரு விதவை. அப்ப அநீதி உள்ள நியாயாதிபதியுடைய குணலட்சணம் இந்த பேரபல்ல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னாக்கா, இந்த நியாயாதிபதி தேவனுக்கும் பயப்படுறது இல்ல, அதே சமயத்துல அங்க இருக்கக்கூடிய மனுஷனுக்கு கூட பயப்படுறது இல்ல. அவரு ஒரு தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் எழுதணும்னாக்கா அவருடைய மைண்ட், அவருடைய கேரக்டர், அவருடைய குணலட்சணம் என்னாக்கா, ஆல்வேஸ் he'll be seeking the bribe. அதாவது எந்த ஒரு காரியத்துக்கும் அவர் வந்துட்டு லஞ்சம் 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 எடுத்தா தான் பெண் எடுப்பார், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்ப யாருன்னா ஒருத்தர் அவர்கிட்ட வந்துட்டு ஏதாவது நியாயம் விசாரிக்கும் போது எவ்வளவு கமிஷன் தர, எவ்வளவு லஞ்சம் தர, பணத்தை வாங்கிட்டு அதுக்கேற்ப தீர்ப்பு எழுதுவார். இந்த மாதிரி கேரக்டர் தான் அந்த நியாயாதிபதி கிட்ட இருக்கக்கூடிய குணலட்சணம். அடுத்து அந்த அம்மா வயதான விதவை, அவங்களுக்கு ஒரு மகனோ இல்ல மகளோ இல்லை, இப்படி யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில அந்த நியாயாதிபதி கிட்ட வந்துட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, ஒரு பெட்டிஷன் வைக்கிறாங்க. என்ன பெட்டிஷன்னாக்கா, ஐயா எனக்கு விரோதமாக ஒருத்தர் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறார், அவரு எனக்காக ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப சோதிக்கிறார், கஷ்டம் கொடுக்கிறார், ஒரு நியாயம் கொடுங்கோ அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார். அதுக்கு இவரது கேரக்டர் தான் நம்ம பார்த்துட்டோமே. இவர் அந்த அம்மா கிட்ட, அந்த விதவி தாய் கிட்ட கேட்கிறாங்க, எவ்வளவு லஞ்சம் கொடுக்குற, எவ்வளவு கமிஷன் கொடுக்குறேன்றாங்க. அந்த விதவை தாய் சொல்றாங்க, என்கிட்ட பணமே இல்லை, என்கிட்ட காசும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த அம்மாவை எப்படி துரத்தி விடுறாருன்னு பார்க்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அப்ப இவருடைய கேரக்டர் எப்படி இருக்குதுன்னாக்கா, தேவன்கிட்டயோ ஒரு பயம் இல்ல, பக்தி இல்ல, அங்க இருக்கக்கூடிய மனுஷன் கிட்ட கூட அந்த மதிக்கக்கூடிய தன்மை இவர்கிட்ட இல்ல. இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருந்தார். வாசிக்கலாம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். பாத்தீங்களா, அந்த ஒரு விதவை, the widow, அவர்கிட்ட போயிட்டு, எனக்கு ஒரு எனிமி இருக்கிறார், என் வாழ்க்கையில ஒரு எதிராளி இருக்கிறார், அவருக்காக எனக்கு ஒரு நியாயம் செய்யுங்கோ அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. அப்ப அந்த நியாயாதிபதியுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது லூக்கா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. அதுதான் பாயிண்ட். இந்த பேரபிளுடைய முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா, அவனுக்கு மனதில்லை, அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு மனசு இல்ல. And he would not for a while, but afterward he said unto him. இல்லைங்களா? So he will not, மனசு இல்ல. அப்ப அவரு மனசு இல்லைன்னா என்னன்னாக்கா, காசு குத்தாக்கா லஞ்சம் குத்தாக்கா பெண் எடுப்பார், காசு கொடுக்கலனாக்கா கம் டுமாரோன்னு சொல்லிடுவார். அன்பார்ந்த சகோதர சகோதரி, இப்படி கம் டுமாரோன்னு சொல்லிட்டாரு, நாளைக்கு வான்னு சொல்லிட்டாரு. அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னாக்கா, ஒரு வாரம் 2 வாரம் என்று இழுத்தடிச்சுட்டே போயினாலும் இந்த அம்மாவும் மனசு தளராம வந்து நேர்க்கிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்ப அந்த அநீதியான நியாயாதிபதி வெகு நாள் மனதில்லை, அதான் பாயிண்ட். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லை, இல்லைங்களா? அப்படின்னாக்கா ரொம்ப நாளா ஒரு கேஸுக்கு அவர் இழுத்தாச்சுன்னே இருக்கிறார். காரணம், இவர் மைண்ட் எல்லாம் என்னன்னாக்கா பணம் 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 தான். ஆனா அந்த அம்மா அந்த பக்கம் விட்டு மனசு இல்லை, விட்டப்பாடு இல்லை. நாளைக்கு வானா மண்டே வராங்க, திரும்ப மண்டே வந்தாக்கா டியூஸ்டே வராங்க, டியூஸ்டே வந்தாக்கா வெனஸ்டே வராங்க, அப்படின்னு ஒரு நாளும் தவறாமல், தான் பாயிண்ட், சோர்ந்து போகாமல், மனசை விட்டு கொடுக்காமல், தவறாமல் அந்த நியாயாதிபதி கிட்ட வந்துனே இருக்கிறாங்க. அப்ப அப்படி வந்துங்கும் போது
அவங்களுக்கு என்ன இங்க நடக்குதுனாக்கா, இப்ப வாசிக்கலாம். அது லூக்கா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. ம் பின்பு அவன் போதும், அதுதான் பாயிண்ட். பின்பு அவன், இதுதான் அவருக்கு வந்துச்சு ஒரு மனம் திரும்புதல். என்ன பண்றாருனாக்கா, நான் ம் தேவனுக்கு பயப்படாமலும் ம் மனுஷரை மதியாமலும் இருந்தும் என்னுடைய கேரக்டர், உள் பில்ட் கேரக்டர், இன்பில்ட் கேரக்டர் எப்படின்னாக்கா, நான் தேவனுக்கும் பயப்படுறது இல்ல, டோன்ட் கேர், அண்ட் மனுஷனுக்கும் பயப்படுறது இல்ல, டோன்ட் கேர். அப்படி என்னுடைய கேரக்டர் இருந்து கூட இப்போ என்ன நடந்துச்சுனாக்கா, லூக்கா 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த விதவை ம் என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் ம் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பாயிண்ட் பாத்தீங்களா? இன்னொரு வாசிங்க, ரொம்ப முக்கியமான டர்னிங் பாயிண்ட் ஆஃப் திஸ் parable. இந்த விதவை ம் என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் ம் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி ம். இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும். Yet because this widow troubleth me, I will avenge her, lest by her continual coming she waver in me. அதாவது எப்படியாவது இதுக்கு ஒரு நல்லது செய்தல்லாம் அப்படின்னு யார் மனசுல வந்துச்சு? அந்த அநீதியான நியாயாதிபதி. டெய்லி அந்த அம்மா பார்த்து ஒரு நாள் என்ன சொல்றேன்னா, சரிம்மா ஏதாவது உனக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு இவருக்கு யோசனை வந்துச்சு. பாயிண்ட். நெக்ஸ்ட் வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்னே கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், நம்ம கூட சிந்திக்கலாம். கர்த்தர் இந்த ஓமையை பேசிட்டு கன்க்ளூட் பண்றாரு, அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்க. And the Lord said, hear what the unjust judge said அப்படின்னு சொல்ற. அப்ப பார்த்துட்ட ஓமையில என்ன சொல்றாருனாக்கா, இப்படி சொல்லிட்டு கர்த்தர் இயேசு சொல்றாரு, அந்த அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி தேவனுக்கும் பயம் இல்ல, மனுஷருக்கும் மதிக்கக்கூடிய ஒரு மனசு இல்ல, அப்படிப்பட்ட மனுஷன் மனது இறுகி உள்ளான் என்றால், சர்வ வல்லமுள்ள தேவன், பரமபிதா, இரக்கமுள்ள பிதா, அவரை நோக்கி நீங்க ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இதுதான் பாயிண்ட். இப்ப நம்ம பாயிண்ட்க்கு வந்துடலாம். இது எல்லா மனசுலயும் இருக்குது. ஆனா சரியான ஃப்ரீக்வன்சில நம்ம யாருமே இதை வந்துட்டு பகிர்ந்து கொள்வது. பிரதர், அந்த ஒரு காரியத்துக்கு நான் 1 வருஷமா ஜெபித்து கொண்டிருக்கின்றேன். பிரதர், இந்த ஒரு காரியத்துக்கு நான் 3 வருஷமா ஜெபித்து கொண்டிருக்கின்றேன். சோர்ந்து போயிடுறாங்க, பலவீனமாயிடுறாங்க. எனக்குள்ள அந்த பலவீனம், அந்த குணலட்சணத்தை மேற்கொள்ள முடியவில்லை என்று சோர்ந்து போயிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உலக பிரகாரமான அந்த அநீதியான நியாயாதிபதி அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குணலட்சணம் அவர்கிட்ட இருக்குதுனாக்கா, அண்ட சராசரி படித்த பரமபிதா, இரக்கமுள்ள தேவன், ஏற்ற வேளையில நம்முடைய ஜெபத்தையும் வேண்டுதலையும் கண்டிப்பாக கேட்குவாரா கேட்க மாட்டார்? சரி, நம்ம அது பார்க்கறதுக்கு முன்னாடி who is our God, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குணலட்சணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சங்கீதம் 86:15, Psalms chapter 86:15. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். But thou, O Lord, art a God full of compassion and gracious, long suffering and plenteous in mercy and truth. This is our God's character. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். சங்கீதம் 145 சங்கீதம் 8 வசனம். 145:8, Psalms 185:8. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். Our Lord is gracious and full of compassion, slow to anger and great of mercy.
அப்படி இருக்கிற பிதா பரமபிதாவுடைய கேரக்டரை இப்ப இந்த கேரக்டரை இந்த பேரபிள்குள்ள போடலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். The Gospel of Luke chapter 18 verse 6. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். பாத்தீங்களா, கொஞ்சம் அந்த நியாயாதிபதி சொன்னதை கொஞ்சம் கவனித்து பாருங்க சொல்லிட்டு சொல்றாரு. லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு சில ஜெப கோரிக்கைகளுக்கு நீடிய பொறுமை அந்த பிதா காட்டுறார். ஒரு நாள் கண்டிப்பாக அவர் சித்தத்தின் பிரகாரம் நியாயம் செய்வார். ஆகையால நம்ம எந்த சூழ்நிலும் சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாசத்தோட ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். இந்த ஒரு பாயிண்ட் இங்க பார்க்கலாங்க, கொஞ்சம் நிதானமா வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? இதுதான் பாயிண்ட். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர், உண்மையுள்ளவர் வெகு சிலர். அப்ப தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாருன்னு பார்க்கும்போது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 பீட்டர் சாப்டர் 1 verse 10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாகும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அப்ப இந்த வசனமே யார் சொல்லி இருக்கிறதுனாக்கா, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், chosen people தான் சொல்லி இருக்கிறது. அப்ப chosen people, தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகள், அவர்களுடைய ஜெபத்துல தேவன் ஒரு நீடிய பொறுமை காட்டிட்டாலும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள். அப்ப பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் ஜெபத்தை குறித்து பார்க்கலாம். சங்கீதம் 34:17. Psalms chapter 34:17. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீக்கலாக்கி விடுகிறார். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரி, நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்கிறார். 18ஆம் வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் யாருடைய ஜெபத்தை கேட்கிறார்னாக்கா, இருதயம் நொறுங்கி, அப்ப ஐ அம் நத்திங் அப்படின்னு அந்த குண நட்சத்திரத்துல காட்டுறவர்கள் தான் அப்பா பக்கத்திலேயே வந்து நிக்கிறார். அப்படிப்பட்டவருடைய ஜெபத்தை தான் கேட்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். சங்கீதம் 69:33. சங்கீதம் 69:33. Psalms 69:33. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். பாத்தீங்களா, இது பாயிண்ட் என்னன்னாக்கா, for the Lord heareth the poor ன்னு இருக்குது. இங்க தமிழ்ல எளியவர்கள்னாக்கா, அப்பா யாருடைய ஜெபத்தை கேட்குவார்னாக்கா, நான் நத்திங்னு சொல்ற ஜெபத்தை அவர் கேட்க மாட்டாரு. ஐ ஆம் ஜீரோன்னு சொல்றவங்களுக்கு ஜெபத்தை கேட்பார். நான் அந்த ஒரு எளிமை நிலையத்துக்கு போகணும். எளிமை, அந்த ஒரு என்னங்க, அந்த பூர் இன் ஸ்பிரிட்னு சொல்றாங்க இல்லையா, அந்த நிலைமைக்கு போயிடணும். அப்பதான் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார். வாட் இட் மீன்னாக்கா, டிஓஜி, டாக், டோட்டல் டிபெண்ட் அப்பான் காட், டோட்டல் டிபெண்ட் அப்பான் த காட். இதுதான் தேவன் விரும்புகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரி. அப்ப இதுவரை நாம் ஜெபம் செய்யும் போது நாம் சோர்ந்து போகக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்படி சொல்லிட்டு இப்போ கடைசியில ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது
பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவ்வளோ பெரிய பேரபல் பேசிட்டு சீக்கிரத்திலே அவருக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லிக்கிட்டேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருந்தா பரவாயில்ல. அதோட கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருனாக்கா, ஆகிலும் மனுஷன் குமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு ஒரு கேள்வி போட்டார். I tell you that he will avenge them speedily. Nevertheless, when the Son of Man cometh, shall he find faith on the earth? That is a question he puts. அப்படி பார்க்கும்போது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம எதை ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் சொல்லிட்டு அப்படியே உறுதியோடு நாம் ஏற்ற ஜெபத்தை விசுவாசத்தோடு நம்ம ஜெபித்தா அந்த ஜெபம் கேட்கப்படும். ஆனா இங்க என்ன சொல்லிட்டாருனாக்கா, விசுவாசத்தை காண்பேனோன்னு ஒரு கேள்வி போட்டார். இத வந்துட்டு நம்மளுடைய ரசல் பதருடைய கமெண்ட்ரியை நம்ம பார்த்தாக்கா, நோ கமெண்ட் ஆன் இட். அப்போ இதை நம்ம ஸ்டடி பண்ணும், ஒரு தனிப்பட்ட ஸ்டடி பண்ணும். விசுவாசத்தை காண்பேனோ, shall he find the faith on the earth அப்படின்னு கேட்டாக்க எந்த விசுவாசம்? அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்ப கர்த்தர் இயேசு வந்துட்டாக்கா அங்க பூமியில இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகள், புது சிருஷ்டி, அவர்கிட்ட விசுவாசத்தை காண்பேனோ அப்படின்னு சொல்லிட்டாக்கா கண்டிப்பாக இத வந்துட்டு 100% பார்க்க முடியாது. யாரெல்லாம் உண்மையான கோதுமை மணியோ அவர்கள்கிட்ட இந்த கர்த்தர் இயேசுடைய உபதேசம், அதனுடைய விசுவாசத்தை கண்டிப்பா கர்த்தர் இயேசு வந்து பார்ப்பார். எந்த விசுவாசம்னா மகா பரிசுத்தமான விசுவாசம். அதிலும் குறிப்பாக கர்த்தர் இயேசு 1874 பரோஷியா வந்துட்டாரு. மீதி இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகள் அந்த விசுவாசத்துல இருக்கிறாங்களான்னு பார்க்கும்போது இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கிறாங்க, அதை பார்ப்பாங்க. அப்போ இந்த வசனத்துக்கு டோட்டலா நம்ம என்ன சொல்லிடக்கூடாதுனாக்கா, விசுவாசத்தை காண்பாரோனாக்கா இல்லப்பா விசுவாசமே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. அறுவடை சத்தியம் கேட்கும் போது அவருடைய பிள்ளைகள் இந்த விசுவாசத்தோடு இருப்பார்கள். ஆனா எவ்வளவு பேர்? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர், உண்மையுள்ளவர் வெகு சிலர். அப்போ அவர் வரும்போது வெகு சிலர் மாத்திரம் அந்த ஒரு சத்தியத்துல, அந்த அறுவடை சத்தியத்தினுடைய விசுவாசத்துல இருப்பாங்க. மீதி உள்ளவங்க அந்த பாயிண்ட். அப்போ என்ன இந்த மாதிரியான விசுவாசம் என்னன்னாக்கா, the second coming of our Lord Jesus Christ, கர்த்தருடைய இரண்டாம் வந்தத்துடைய விசுவாசத்தை கண்டிப்பா பார்ப்பார். ஆனா அதோட கூட யார் இந்த சத்தியத்துல உறுதியாக இருக்கின்றார்களோ அவர்கள் கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கிறாங்களா, அதுதான் பிக் கொஸ்டின். புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கடினமா இருக்கும், கொஞ்சம் தாழ்மையா கேளுங்க. கர்த்தர் இயேசு வந்துட்டாலே ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தர் இயேசு வந்துட்டாலே சமாதானம் இல்லை. மாறாக கர்த்தர் இயேசு வந்தாலே கஷ்டம்தான், ஆபத்து தான். அதான் சொல்லிட்டார் இல்லையா மத்தேயுல, யுத்தங்களும் யுத்த செய்திகளும் வரும், ஆனாலும் கலங்காமல் இருங்கள், முடிவு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த காலம் என்ன காலம்னா உபத்திர காலம். இட் இஸ் நாட் a டைம் ஆஃப் trouble, it is a sorry sir, it is not a great time of trouble, it is a time of trouble. மகா உபத்திர நாள் இல்ல, உபத்திர காலத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ கர்த்தர் இயேசு உபத்திர காலத்துல தான் வந்துட்டார். இந்த உபத்திர காலத்துல அவருடைய மனவாட்டிகளா இருக்கிற நாம் இந்த ஒரு விசுவாசத்துல நாம் நிலைத்திருக்கின்றோமானாக்கா, இதுதான் கேள்வி. பிஃபோர் கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் என்ன சபையில நடக்கணும்னாக்கா, அந்தி கிறிஸ்துவும் அரசியல் சேர்ந்து சபைக்கு ஒரு விசேஷித்த உபத்திரம் வரும். அந்த நேரத்துல தான் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு விசுவாச பரீட்சை இருக்கிறது. அந்த நேரத்துல தான்
தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் இயேசுடைய மன்னவாட்டி சோர்ந்து போயிடுவாங்கோ, பயந்து போயிடுவாங்கோ. அந்த தருணத்துல என்ன மாதிரி துருபதேசங்கள் வரும்னாக்கா, 1,44,000 சபை வகுப்பார்ல நாம் சேர்வோமா, டவுட் வந்துடும். நாம் ரட்சிக்கப்படுவோமா, ஒரு டவுட் வந்துடும், ஒரு குழப்பம் வந்துடும். அந்த சமயத்துல தான் நாம் சோர்ந்து போயிடுவோம் அன்பார்ந்த சகோதர சகோதரி. அந்த பாயிண்ட் தான் இங்க சொல்றாங்க. அவர் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ, அந்த பாயிண்ட் என்னன்னாக்கா, உபத்திர காலத்துல உச்சபட்சத்துல அந்த விசுவாசத்துல நாம் இருக்குவோமா? அப்போ சோர்ந்து போக கூடாது. மகா பரிசுத்தமான விசுவாசத்துல நம்ம நிலைத்திருக்க வேண்டும். ஜெபத்துல சோர்ந்து போகாமல் உறுதியாக இருக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரி. பாருங்க, இந்த பாயிண்ட் என்னன்னாக்கா, when the church class is going to complete, எப்போ இந்த 1,44,000 இந்த ஒரு சபை என்னைக்கு முடிவுக்கு வரோம்னாக்கா, I am not here to confirm with the dates and years. ஆனாக்கா பைபிள்ல ஒரு முக்கியமான எச்சரிப்பான வசனம் நம்மளுக்கு சொல்லுது. தட் இஸ் த கிளைமேக்ஸ், தட் இஸ் த அல்டிமேட். என்ன நடக்கும்னாக்கா, சபைக்குள்ளவே அந்தி கிறிஸ்துடைய ஆவியில் இருக்கக்கூடியவர்கள் உண்மையான கோதுமை மணிய என்ன மாதிரி பரிச்சிப்பார்கள் என்றால், என்ன மாதிரி அவர்கள் மூலமாக உபத்திரம் வரும்போது என்ன நடக்கும்னாக்கா, வாசிக்கலாம் வசனம், வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். The Revelation chapter 6 verse 9. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்தபோது தேவ வசனத்தின் நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். பாத்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே? அப்போ யார் இவர்கள்னாக்கா, காஸ்பல் ஏஜ் கம்ப்ளீட்டா வாழக்கூடிய அந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகள், புது சிருஷ்டிகள். அவங்களுடைய கடைசி சாட்சி எப்படி இருக்குனாக்கா, அந்த ஒரு தேவனுடைய சமூகத்துல அந்தி கிறிஸ்து ஆவியினால அவர்களை கொல்லப்படுவார்கள். அவர்களுடைய பலிபீடத்துல அவங்க இருப்பாங்க. அப்போ அந்த பலிபீடத்துல இருக்கும்போது இஞ்சிய தேவனுடைய பிள்ளைகள், இருக்கக்கூடிய சில தேவனுடைய பிள்ளைகள் கடைசியா ஒரு ஜெபத்தை எடுக்கிறாங்க. That is the climax and that is the last prayer of the church class. என்ன மாதிரி ஒரு ஜெபத்தை எடுக்கிறாங்கனாக்கா, வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே. பாத்தீங்களா என்ன மாதிரி எடுக்கிறாங்கனாக்கா, தேவனே நீ பரிசுத்தர், உங்ககிட்ட சத்தியமுள்ள ஆவி இருக்குது இல்லைங்களா? சொல்லிட்டு சொல்றாங்க, அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. என்ன விண்ணப்பம்னாக்கா, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். And they cried with a loud voice saying, how long? That entire 2000 years gospel age, how long, O Lord, holy and true, does thou not judge and avenge our blood on them that dwell on the earth? அதாவது அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் பழிவாங்காமல் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிடும் போது தான், that is the climax of 1,44,000 will get end. அப்பதான் அவர் சொல்றாரு, இப்போ பழி வாங்குறது என்னுடைய வேலைன்னு சொல்லிட்டு there starts the great time of tribulation. அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது மகா பரிசுத்தமான என்னங்க மகா உபத்திர காலம், the great time of trouble இல்லைங்களா? அந்த டைம்ல யார் இருக்க மாட்டாங்க? சபை இருக்க மாட்டாங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. இது பாயிண்ட். இதுதான் the ultimate climax prayer to the heavenly Father and our Lord Jesus Christ of the church class. அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்போ இங்க வந்துடலாம். அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி இரக்கம் காட்டிட்டார். அப்போ அந்த விதவை
ஒரு விஷயத்த அவங்க வந்துட்டு டிஸ்க்ளோஸ் பண்றது இல்ல. வாசிக்கலாம் என்ன அது பண்றது இல்லைன்னு. லூக்கா 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். லூக்கா 18:3. அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். ம், அவள் அவனிடத்தில் போய், ம், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் ம். எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். பாத்தீங்களா? அப்போ அந்த விதவை கிட்ட ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் இருக்குது. என்னன்னாக்கா, அந்த அம்மா வந்துட்டு எதிராளி என்ன ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான்னு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. ஆனா பெட்டிஷன் கொடுக்கும் போதுல அந்த அம்மா கிட்ட ஒரு தைரியம் இருக்குது. இந்த பெட்டிஷன் நியாயாதிபதி கிட்ட குத்தாக்கா என்ன கொன்னு போட்டுடுவான், என்ன அடிச்சிடுவான், அந்த பயம் இல்ல. அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்படியே சபை கூட தொடர்ந்து ஜெபிக்கும் போது எந்த ஒரு காரியத்திற்காக உலக பிரகாரமான விஷயத்துக்காக பயப்பட மாட்டார்கள். கண்டிப்பா இன்னைக்கு இல்ல, ஒரு நாள் பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசு வழியாக உங்களுடைய ஜெபத்தையும் என்னுடைய ஜெபத்தையும் நம்ம சபையின் அனைத்து ஜெபத்தையும் அவர் கேட்பார், தக்க பதில் தருவார் என்ற விசுவாசத்தோடு நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். தேவன் தாமே இந்த பாடங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விஷயத்தை நாம் மறந்துடலாம், சோர்ந்து போகாமல், வித்தவுட் டிஸ்கரேஜ்மெண்ட், கண்டினியூ இன் பிரேயர். ஜெபத்துல நம்ம உறுதியாய் தரித்துக் கொள்ளலாம். தேவன் தாமே இந்த பாடங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்பு சகோதர சகோதரிக்கு நன்றி. ஆமேன்.